ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, கொடமிளகாவை வதக்கி போட்டு சப்பாத்தி, பூரி, புலாவுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. கலர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக கிடைக்கும். டேஸ்ட்டில் எந்த வித குறையும் இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை வதக்கி அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து ஒரு 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 15 செகண்ட் முந்திரியை வறுத்து விட்ட பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் ஒன்று சேர ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர வேக விடுங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குடமிளகாவை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கின அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடான பிறகு 2 பெரிய சைஸ் குடமிளகாவை கிராம்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குடமிளகாவை கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விடுறதுனால குடமிளகா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, அதே சமயத்தில் ஃப்ளேவரும் நல்லா தூக்கி கொடுக்கும். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. குடமிளகா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். குடமிளகா வறுத்த அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 15 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 15 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலே ஒரு 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து விடுறதுனால மசாலாவுடைய ஃப்ளேவர், அதோடைய கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். 15 செகண்ட் அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கணும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. மசாலாவை ஒரு கலரி விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் அந்த மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவும் குடமிளகாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேக விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவுடைய ஃப்ளேவரும் அந்த குடமிளகாவோட சேர்ந்து வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்டான குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.